ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நம்ம இப்போ வந்து கூகுள் கோர்சஸ் பார்த்துட்ருக்கோம் கூகுள் ஆட்ஸில். ஸோ இப்போ வந்து கீவேர்டு பிளானர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் எது ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ், எது லாங் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ எந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அதிகமான கிளைண்ட்ஸ் பார்ப்பாங்க, ஸோ கரெக்டான கிளைண்ட்ஸ் எப்படி நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கீவேர்டு பிளானர் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்ஸ் லாகின் பண்ண பிறகு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸில் கீவேர்ட் பிளானர் இருக்கும். ஸோ இங்கே டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸில் ஸோ கீவேர்ட்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கீவேர்டு எடுக்கிறேன். ஸோ என்னோடது வந்து ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கம்பெனி, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கலாம். ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கம்பெனியில் நான் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுறேன், பெஸ்ட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் சென்னை, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் டைப் பண்ணுறேன், இல்லாட்டி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் சென்னை, ஓகே. ஸோ இது ஒரு கீவேர்டு. ஸோ மல்டிபிள் கீவேர்ட்ஸ் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் கீவேர்ட்ஸ் நான் எப்படி இதெல்லாம் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஹெச்ஐ கொரியர், டிடி லோக்கல் லொக்கேஷன் எக்ஸ்பிரஸ், டிவிஎஸ் பேக்கர்ஸ், இவங்க எல்லாமே ஆட் ரன் பண்ணுறாங்க. ஏடின்னு இருக்குது எல்லாமே ஆடு, ஓகேங்களா. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கீவேர்டு எடுத்து போட்டு பார்க்கலாம். ஸோ உங்களோட கீவேர்டை இதில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது கீவேர்டு தெரிஞ்சால் கூட அந்த கீவேர்டை நீங்கள் இதில் போட்டு பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் சென்னைக்கு ஆவரேஜ் மந்த்லி சர்ச் வந்து 10Kலேருந்து 100K. ஸோ அவ்வளோ பேர் வந்து ஒரு மந்த்து சர்ச் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு இது போட்டோம்னா கூகுளே நிறைய இது ரெக்கமெண்ட் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் தராங்க, பெஸ்ட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் சென்னை. ஸோ இதெல்லாமே 100 to 1K, 1K to 10K இந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க, ஓகேங்களா. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சென்னை நியர் மீ, ஹவுஸ் ஷிஃப்டிங் சர்வீசஸ் சென்னை, ஹோம் ஷிஃப்டிங் சர்வீசஸ் இன் சென்னை, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சென்னை டு ஈரோடு, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் லாங் டைல்னு சொல்லுவாங்க. ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ன்னு சாதாரணமாக போட்டோம்னா பாருங்கள், ஒரு சாதாரணமாக ஒரு கீவேர்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் நார்மலாக போட்டோம்னா 100K to 1 million, இது வந்து ஆல் ஓவர் இந்தியா, ஓகேங்களா. எனக்கு இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் வேணும், இல்லை என்னோடய சர்வீஸ் வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்குன்னா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து தமிழ்நாடு மட்டும் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு மட்டும் இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஸோ இதில் எவ்வளோ நம்மளுக்கு சர்ச் வால்யூம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இதில் எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண பிறகு இங்கே இந்தியா இருக்குது, இந்தியாவை தூக்கிடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ 10K to 100K வரைக்கும் நம்ம சர்ச் இருக்குது. ஸோ நியர்மீன்னு எத்தனை பேர் தேடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சர்ச் வைஸ் மந்த்லி சர்ச் வைஸ் நம்மளுக்கு கிடச்சிடும் டேட்டா. ஸோ நம்மளுக்கு மெயின் கீவேர்டு எதுன்னு சொல்லி நம்மளுக்கு இப்போ ஐடென்டிஃபை ஆயிடுச்சு, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் சென்னை. ஆனால் இது பார்த்திங்கன்னா இதுக்கான காம்படிஷன் வந்து அதிகமாகவே இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுள் போகிறேன், பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சென்னை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆடு போட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி டாப்பில் வராங்கன்னா, ஸோ பிட்டிங் இது எல்லாமே ஆக்ஷன் தான். ஸோ இந்த கீவேர்டுக்கு எவ்வளோ பிட்டிங் சொல்லிட்டு இது லோ ரேஞ்ச், இது வந்து ஹை ரேஞ்ச்,
ஓகே, டாப் ஆஃப் த பேஜ் வரணுன்னா ஒரு கிளிக்குக்கு இல்லை ஒரு நீங்கள் என்ன மாதிரி கன்வர்ஷன் கொடுக்குறீங்களா, இல்லை கிளிக் கொடுக்குறீங்களா, இல்லாட்டி இம்ப்ரெஷன் தரீங்களா, இல்லாட்டி ஃபோன் கால்ஸ் தரீங்களா. ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து நான் வந்து இப்போது 100 மேலே கொடுக்குறேன்னா ஒரு ஃபோன் காலுக்கு எனக்கு 100 மேலே வரணும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தான் டாப் ஆஃப் த பேஜ் வருவீங்க. அதுவும் ஒரு அப்ராக்சிமேட் தான், பிகாஸ் கூகுள் தான் எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க ஃபைனலாக. ஸோ அது மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் வரலாம், இல்லை செகண்ட் பேஜில் வரலாம், இல்லை எனக்கு 5 ரூபாய்க்கு போதும் ஒரு கால், இல்லாட்டி எனக்கு ஒரு கிளிக்குக்கு 5 ரூபா 3 ரூபா 10 ரூபா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணலாம். செட் பண்ண பிறகு கூகுள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ப்ரைஸுக்கு உங்களுக்கு இந்த பேஜ் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ்லையோ செகண்ட் பேஜ்லையோ உங்களுக்கு மேலே டாப்லேயோ இல்லை பாட்டம்லேயோ பேஜுக்கு பாட்டம்லேயோ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து டாப் ஆஃப் தி பேஜ். உங்களுக்கு இவங்கெல்லாம் ஹையாக பே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதே மாதிரி செகண்ட் பேஜில் இதே பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்டம்லேயும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கூகுள் பண்ணுறது தான். ஓகேவா. ஸோ செகண்ட் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதோட காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா பெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லாங் டெயில் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. பிகாஸ் லாங் டெயில் வந்து எப்பொழுதுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் 19 பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் சென்னைன்னு போடுறதுக்கு பதிலாக ஸோ நான் ஏரியா போடலாம். சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு ஈரோடு, அந்த மாதிரி தேடுறவங்க ஸ்பெசிஃபிக்காக என்னோடய சர்வீஸ் அங்கே தான் மோஸ்ட்லினா. ஸோ நான் கோயம்புத்தூருக்கு நான் சென்ட் பண்ணுறேன்னா அப்போது வந்து சென்னை டு கோயம்புத்தூர் அப்படி போட்டோன்னா கம்மியான பேர் தான் தேடுவாங்க. ஒரு 100லேருந்து 100 பேர் மந்த்லி சர்ச் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு 10 பேர் கிளிக் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக தேடுறாங்க, மற்றவங்களும் பண்ணுவாங்க. பட் இது ஸ்பெசிஃபிக்காக வர்றதுனால நம்ம வந்து இது ஈஸியாக ரேங்க் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு காஸ்ட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் ரேங்க் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் பர் கிளிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் லாங் டெயில் கீவேர்டு எல்லோரும் போக சொல்கிறாங்க. காஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அதே சமயம் கன்வர்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் மூவர்ஸ், இன்டர்நேஷ்னல் மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ். ஓகே. ஸோ சார்ஜஸ்ஸு, ப்ரைஸு, பேக்கர்ஸ் மூவர்ஸ் இன் சென்னை ப்ரைஸஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் காஸ்ட் இன் சென்னை. ஸோ அந்த மாதிரி நம்ம லாங் டெயில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக ரேங்க் ஆகும். இதனால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஓகே. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கீவேர்ட்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம ஆட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. தேங்க்யூ.